ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி ஹேர் கேர். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிற 2 ரெமெடி பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் முடியை அடர்த்தியாகவும் லாங்காகவும் வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இது ஸ்கேல்ப்புக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்து ஃபஸ்ட்டு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், நெக்ஸ்ட்டு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா வெந்தயம். வெந்தயத்தோட யூசஸ் நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். முடிக்கு நேச்சுரலான ஒரு அடர்த்தியை கொடுக்கறதுக்கான தன்மை இந்த ஃபெனுக்ரிக்கில் இருக்குது. ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் அதிக அளவில் இருக்குது. ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதால ஸ்கேல்ப்புக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், அப்புறம் வேறு ஏதாவது ஹேரில் டேமேஜ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான தன்மையும் வெந்தயத்தில் இருக்குது. அடுத்து மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ தான். க்ரீன் டீ நம்மளோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்க ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான தன்மை இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கிரே ஹேர் ப்ராப்ளம்லாம் வர்றதை கூட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த க்ரீன் டீ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி மெயினாக ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரெமெடிஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு முக்கியமான பொருளே இந்த க்ரீன் டீ தான். அடுத்து நமக்கு தேவையானது ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில். ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் ஹேர் க்ரோத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்கேல்பில் புது முடி வளர வச்சு முடியோட அடர்த்தியை நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயிலாக யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு தேவையான பொருள் கிளிசரின். வெஜிடபிள் கிளிசரினாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த கிளிசரின் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ ஃபெனுக்ரிக்லாம் யூஸ் பண்ணுறப்ப ஹேர் ரொம்ப ட்ரையான மாதிரி இருக்கும். அந்த ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் கிளிசரின் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ஹேரை நல்லா சாஃப்டாகவும் மாய்ஸ்சர்டாக வச்சுக்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து நமக்கு தேவையானது ஆலோவேரா ஜெல். ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. அதுக்காக தான் ஆலோவேரா ஜெல் நீங்கள் ரெடிமேடாக யூஸ் பண்ணாலும் ஒயிட் கலரில் இருக்கிற ஜெல்லாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. கலர் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு பெனிஃபிட் இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் மெயினாக நம்மளோட ஸ்கேல்போட pH லெவலை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸஸாக ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஆகிறதுக்கோ விடாமல் ஸ்கேல்பை நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வெந்தயத்தை பார்த்தீங்கன்னா நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஊற வச்சா தாராளமாக போதும். ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு மார்னிங் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 லிட்டர் அளவுக்கு. நம்ம ஊற்றிருக்க தண்ணி பாதி அளவுக்கு ஆகிற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வைக்கணும். இப்போ தண்ணி லைட்டாக ஹீட் ஆகட்டும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு க்ரீன் டீ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இதை கலந்து விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் டீ மட்டும் தனியாக கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் இந்த க்ரீன் டீயை கொதிக்க விடுங்க. இப்போ 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெந்தயம் ஆட் பண்ணியாச்சு. டோட்டலாக ஒரு 20 மினிட்ஸ் இதை கொதிக்க வைக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஊற்றிருக்க தண்ணி பாதி அளவுக்கு ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் போதுமான அளவுக்கு டைம் எடுத்து அந்த சாறு தண்ணியில் இறங்கும். நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா தண்ணி சீக்கிரமாக சுண்டிடும். போதுமான அளவுக்கு பெனிஃபிட் நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம பொறுமையாக கொதிக்க வச்சு யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியண்ட்டோட அந்த பெனிஃபிட் கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம போட்டிருக்க அந்த இன்க்ரீடியண்ட்டோட தன்மையே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். க்ரீன் டீ ஆட் பண்ணுறப்ப ரொம்ப ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி இருக்கும். கொதிக்க கொதிக்க அது நல்லா சாஃப்டாக நார்மல் எல்லோ கலரில் வந்துடும். தண்ணியோட கலர் கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதை வச்சு நம்ம நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. என்ன தான் லோ ஃப்ளேமில் வச்சாலும் சில நேரம் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்காக தான் க்ரீன் டீ பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் க்ரீன் டீ யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் டீயை வச்சு எப்படி ஹோம்மேட் ஷாம்பூ ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நான் சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன். அது ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, டேமேஜ்டாக இருக்கிறவங்களுக்குலாம் அந்த ஷாம்பூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ இது நல்லாவே கொதித்து தண்ணி பாதி அளவுக்கு வந்திருக்கு. அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறமா ஒரு பவுலில் நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சீரம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ரேஷியோ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். 5 ஸ்பூன் அளவுக்கு இந்த கொதிக்க வச்ச தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் இது கூடவே 5 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரோஸ் வாட்டரும் அந்த கொதிக்க வச்ச தண்ணியோட ரேஷியோ தான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஒருவேளை 10 ஸ்பூன் அளவுக்கு கொதிக்க வச்ச தண்ணி ஆட் பண்ணுறீங்கன்னா 10 ஸ்பூன் அளவுக்கு இந்த ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இதில் கிளிசரின் ஆட் பண்ண போகிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கிளிசரின் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்பாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கிளிசரின் ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான். ஸோ ட்ரை ஸ்கேல்ப் இருக்கவங்க தாராளமாக 2 ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை கிளிசரினை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஹேர் வந்து ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மெனக்கெட்டு நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு ரிசல்ட் ப்ராப்பராக கிடைக்கலன்னா நம்ம பண்ணதே வேஸ்ட் ஆகிடும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கிளிசரினை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். 5 ட்ராப் அளவுக்கு எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணால் போதும். ஃபைனலாக ஆலுவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணுறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலுவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஆலுவேரா ஜெல் வந்து மறந்துட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சரியாக வந்து அது கலக்க முடியாது, அதாவது மிக்ஸ் ஆகாது, கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கொதிக்க வச்ச தண்ணி ஆட் பண்ணுறீங்கல்ல, அப்போவே வந்து ஆலுவேரா ஜெல்லை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரோஸ் வாட்டர் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்ப்ரே பாட்டிலில் நான் வந்து ஊற்றிக்கிறேன். ஒருவேளை என்ன மாதிரி நீங்களும் ஆலுவேரா ஜெல் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு நல்லா ஷேக் பண்ணிங்கன்னா அது மிக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த ஹேர் சீரம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா க்ளீனான ஸ்கேல்பில் இந்த ஹேர் சீரமை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஹோம்மேட் ஹேர் சீரம் அப்படின்றதால தைரியமாக நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் மெயினாக ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்றப்ப முடியோட ரூட்ஸில் அப்ளை பண்ணுறது நமக்கு ரொம்பவே முக்கியம். நல்லா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல்ப்பை ஒரு 2 மினிட்ஸ் மசாஜ் பண்ணுங்கள். ஹேர்லேயும் நீங்கள் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் வாஷ் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் இதை தாராளமாக டெய்லி கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆயில் வச்சிருக்கப்ப இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க, பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக கிடைக்காது. நெக்ஸ்ட் இந்த ஹேர் சீரமை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 to 15 டேஸ் வரைக்கும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் புதுசாக ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப பெனிஃபிட் இன்னுமே நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ மீதி இருக்க தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஷாம்புவை டைல்யூட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இது கூடவே நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஷாம்பு ஆட் பண்ணிவிட்டு எசென்ஷியல் ஆயில், எந்த எசென்ஷியல் ஆயில் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ட்ராப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு வாசனைக்காக தான். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரெகுலராக ஹேர் வாஷ்க்கு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வரப்ப ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஹேர் க்ரோத்தையும் நல்லாவே ப்ரொமோட் பண்ணும். இப்போ ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்க இன்க்ரீடியண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை நம்ம அரைச்சி ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உங்களோட ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு மறக்காமல் ஷவர் கேப் இல்லைனா ஒரு கவர் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த 3 ரெமிடியுமே ஒரே நாளில் ட்ரை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணால் கூட போதும். தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு வரப்ப நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.